அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மக்கள் குறைகளை தீர்க்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாகனம் 1,00,000 உதவித்தொகை. இதெல்லாம் நம்ம தலைவர் தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா, நிர்வாக பணிகள், அதுக்கடுத்து வாகன பராமரிப்புக்கு, எரிபொருள், ஓட்டுநர், அவங்களுக்கான செலவுகள், இதுக்கெல்லாம் மொத்தம் ஒரு மாதத்துக்கு 75,000 தொகுதி. அதுக்கடுத்து தொகுதி பணிக்காக, அப்புறம் தனிப்பட்ட உதவியாளரை நியமிக்கிறதுக்காக மொத்தம் இதை சேர்த்து இன்னும் கூடுதலாக நியமிக்கிறதுக்கும் ஒரு 25,000 அரசு வழங்கும்னு முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நல்ல சலுகையெல்லாம் கொடுத்துருக்காங்க, பெரும் சலுகையெல்லாம் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் ஜோசப் விசை தங்க தொகுதி பார்த்திங்கன்னா மது தொகுதி. மக்கள் குறைகளை தீர்ப்பதற்கு அதிகாரப்பூர்வ வாகனங்களும் தலா 1,00,000 மாதாந்திரப்படி மாதம் செலவு பண்ணுறாங்களே, அந்த இதுக்காகவும் இந்த புதன்கிழமை அறிவிச்சிருக்காங்க. அதாவது அவரது அறிவிப்பை கேட்டு ஆளும் டிவிகே சட்டமன்ற உறுப்பினர் கே. சிந்து பேரானந்தத்தில் திகைத்து விஜயை புகழ்ந்து ஒரு பாடலை பாடியதோடு அவரை இந்த செயலுக்காக நன்றியும் தெரிவித்திருக்கார். அப்புறம் நிர்வாக பணிகள் மற்றும் வாகன பராமரிப்புக்கு ஆதரவிக்கும் வகையில் எரிபொருள் மற்றும் ஓட்டுநர் செலவுகள் உள்ளிட்ட மாதத்துக்கு 75,000 உதவித்தொகையும், தொகுதி பணிகளை நியமிக்க உதவும் தனிப்பட்ட உதவியாளரை நியமிக்க மாதத்துக்கு 25,000 அரசு வழங்கும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கார். இந்த நடவடிக்கை சட்டமன்ற உறுப்பினர் மீதான பொருளாதார சுமையை குறைப்பதற்கும், வெளிப்பட தன்மையை மேம்படுத்துவதற்கும், அரசு சேவைகள் ஊழலின்றி அடித்தட்டு மக்களை சென்றடைவதாக உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளன. இந்த வழிகாட்டுதல்களை முறைப்படுத்த உரிய திருத்தங்கள் செய்யப்படும் என்று அவையில் மேசைகள் பலத்தமாக தட்டப்பட்ட சூழ்நிலையில் விஜய் கூறினார். நன்றி, வணக்கம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். உடனுக்குடனே செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.